5 லட்ச ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வியாபாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். சங்கரன்கோவிலில் முதல் முறையாக மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் நடத்தும் இயற்கை சந்தை. தென்காசி மாவட்டம் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நேரடியாக மக்களுக்கு இயற்கை சந்தை என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டது. மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் மூலம் நடத்தப்படும் இந்த இயற்கை சந்தை வார இறுதி நாட்களில் வெவ்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் சங்கரன்கோவில் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு இயற்கை சந்தை நடைபெற்றது. நாட்டு காய்கறிகள், கீரை வகைகள், கிழங்குகள், பழங்கள், பாரம்பரிய அரிசி, தேன், சிறுதானிய உணவுகள், மசாலா பொடி, நாட்டு சர்க்கரை, எலும்பிச்சை, தேங்காய், மண்பாண்டங்கள், மண்புழு உரம், மூங்கில் பொருட்கள், சணல் பை, பேப்பர் தட்டுகள், தானியங்கள், கால் மிதியடி, செக்கு எண்ணெய், கால்நடை தீவனம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என 30க்கும் மேற்பட்ட கடைகள் இந்த சந்தையில் இடம்பெற்றிருந்தது. அது மட்டுமல்லாமல் லைவ் கவுண்டர் போன்று உணவு அங்காடியும் இடம்பெற்றிருந்தது. சிறுதானியத்தால் செய்யப்பட்ட அடை, தோசை, சுண்டல், முளைக்கட்டிய பயிர், ஓம இலை பஜ்ஜியில் தொடங்கி சாத்துக்குடி ஜூஸ், இளநீர், சோடா என ஒரு மினி உணவு திருவிழா போலவே இயற்கை உணவு கடைகள் அமைந்திருந்தது. ஒரே நாளில் 5 லட்சம் வரை வருமானம் ஈட்டி காட்டுவோம் என தன்னம்பிக்கையுடன் தெரிவிக்கின்றனர் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள். அடுத்த வார இயற்கை சந்தை வாசுதேவநல்லூரில் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. என்னோட பேர் இந்த விஜயானந்த். ஸோ நாங்கள் டிஎம்பி பேங்கில் ஒர்க் பண்ணிருக்கோம். இந்த ஸோ இது என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த இடத்துல சங்கரன்கோயிலேருந்து இந்த மாதிரி விஷயமாக கொண்டு வரது இது மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான விஷயமா இருக்குது. ஸோ எல்லாம் ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிங்கன்னா மக்களுக்கு இந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ரோட்டு ஓரமாக இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபுட்டும் பார்த்தா நல்லா மாதிரி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஃபுட்டு தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு. எப்படி வீட்டில் நம்ம சுட்டு சாப்பிடுவோமோ சேம் ஃபீலிங் தான் இங்கே இருக்குது. ரோட்டு ஓரம்னு சாப்பிடலாம் அந்த ஒரு ஃபீலிங் இல்லை. ஹோட்டலில் போயிட்டு நம்ம பெரிய 30 ரூபா 40 ரூபா தோசை கொடுத்து நம்ம சாப்பிட்றத இங்கே அதே மாதிரி சிம்பிளாக இருக்கும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஈவனாக எல்லாமே பிலோ பட்ஜெட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு அது எப்படி இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தவிர நான் அதில் நான் சாப்பிட்டது வெறும் 60 ரூபா தான் இருந்துச்சு. இதே ஒரு தோசை சாப்பிட்டதால 60 ரூபா தான். பட் ஆனால் நீங்கள் 4 தோசை சாப்பிட்டதுக்கு 60 ரூபா தான் எனக்கு ஸோ எல்லாமே பார்த்தா குழந்தைங்களுக்கு கொண்டு வராங்க. குழந்தைங்களாம் அதை ஒரு ஏதோ ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. எங்களுக்கு சுய உதவிக்குழு மகளுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட திறமைகள்லாம் உள்ளே இருக்குது. சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே திறமைகள் நிறைய இருக்குது. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மட்டுமே எங்களுக்கு இப்போ வரைக்கும் காலையிலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு 6000 ரூபா வரைக்கும் வருமானம் வந்திருக்கு. ஓம இலையில் பச்சி, அப்புறம் சுண்டல், பயிர் வகைகள், கேப்பாடை, தோசை, இந்த மாதிரி எங்களோட சமையல் வேறு ஏதோ பெரிய திறமையெல்லாம் இல்லை, சமையல் திறமையே நாங்கள் கொண்டு வந்து அதை வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்குள்ளே எங்களுக்கு ஒரு 30,000 ரூபா கிட்ட வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். 30-35 ஸ்டால் வரைக்கும் இருக்குது. எல்லாருக்குமே காலையிலேருந்து நல்லா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.